வாங்க. நம்ம இப்ப வந்து வணக்கம், ஒன் வணக்கம். டு ஆமா நேத்தி வந்து நம்ம 1 to 35 வரைக்கும் பார்த்தோமா கொஸ்டின்ஸ், நான் முதல்வன் கொஸ்டின்ஸ். இன்னைக்கு நம்ம ஆமா. பார்க்க போறது வந்து 36ல இருந்து 60 வரைக்கும் பார்க்க போறோம். ஓகேவா? செகண்ட் பார்த்துடலாம். பார்ட்ல ஆமா, ஓகே. செகண்ட் பார்ட்ல 36ல இருந்து 60 வரைக்கும் பார்ப்போம். தேர்ட் பார்ட்ல வந்து 61ல இருந்து 90 வரைக்கும் பார்த்துடலாம். சரிங்களா? இதான் நம்ம சூப்பர் ப்ரோ. டார்கெட். ஓகேவா? நேத்தி பார்த்ததுல பாத்தீங்கன்னா எல்லாம் கரெக்டா கவர் ஆயிருக்கும். இப்ப நம்ம கண்டினியூஷன் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகே. ஹிஸ்டரி ஓகே. கொஸ்டின் தான் அது. In the context of history of India, Amrita Sher Gill, Nandalal Bose, Jaimini Roy were known for their contribution to. இதுல நமக்கு நல்லா தெரிஞ்ச ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நந்தலால் போஸ் தான். நந்தலால் போஸ் தெரியும். அதை வச்சே ஆமா, நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம். யாரு நந்தலால் போஸ்னா அபிந்தர்நாத் தாகூர் இருக்காரு இல்லையா? ஆமா. அபிந்தர்நாத் தாகூருடைய சிஷ்யன். ஓகே. ஓகேங்களா? அபிந்தர்நாத் தாகூருடைய சிஷ்யன் தான் நந்தலால் போஸ். நந்தலால் போஸ். பெங்கால் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஓகேவா? ம். ஆர்ட்னா ஓவியங்கள், பெங்கால் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட். இந்த பெங்கால் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்டுக்கு இவர் ஒரு முக்கியமான தலைமகன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே. இம்பார்ட்டன்ட் பர்சன் அவர். இவரை வச்சே நம்ம இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். பண்ணியிருக்க ஓகேவா? முடியும். கரெக்ட். டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியன் ஆர்ட் அப்படிங்கிறது. ஓகே. மத்தபடி அமிர்த ஷெர்கில், ஜைமினி அந்த ராய். நந்தலால் போஸை பொறுத்த வரைக்கும் இவர் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 22 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வந்துட்டு எழுதியிருக்காங்க நம்மளுடைய பேர் என்ன, கான்ஸ்டியூஷனுக்காக. ஆமா ஆமா, அது வந்துட்டு இந்தியன் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல. ஆமா, ஆமா. ம். அது நம்ம கலாச்சாரம் பண்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில அவர் இது பண்ணியிருக்காரு. இவரோட ஸ்டைல் வந்து இந்தியன் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. அதுலயும் குறிப்பா கான்டெக்சுவல் மாடர்னைசேஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் நிறைய அந்த கான்டெக்சுவல். காந்தி மாடர்னிசம் அந்த மாதிரி இதுல வரும். தண்டி மார்ச் காந்தி போவார் இல்லையா, அதெல்லாம் வந்து இவரோட ஃபேமஸான ஒர்க்ல ஒண்ணு. அதே மாதிரி சதி, அப்புறம் அந்த சிவன் ஆழகால விஷத்தை உட்கொள்ளுதல், இதெல்லாம் வந்துட்டு நந்தலால் போஸினுடைய ரொம்ப ஐகானிக்கான பெயிண்டிங்ஸ்ல முக்கியமானதா கருதப்படுது. ஓகே. கான்டெக்சுவல் மாடர்னிசம் அப்படின்னு சொன்னோடனே தான் இன்னொன்னு ஒரு பாயிண்ட் சொல்றேன். இவர் ம். என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற ஏன்ஷியன் பெயிண்டிங்ஸ் இருக்குல்ல, அஜந்தா ஃப்ரெஸ்கோஸ், முகல் ம். மினியேச்சர்ஸ், இதெல்லாம் எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி மாடர்ன் பெயிண்டிங்ஸ் வரைவார். ஓகேவா? வரைவார். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயும் அப்படிதான் ம். மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் வரைஞ்சிருப்பாரு இந்த சூப்பர். நந்தலால் போஸ். அமிர்த ஷேர் கில் அப்படிங்கிறவரும் ஒரு மாடர்ன் இந்தியன் பெயிண்டர் தான். ஓகே. இவர் எப்படின்னா ஒரு ஆங்கிலோ இந்தியன். அமிர்த ஷேர் கில் வந்து ஆமா. ஆங்கிலோ இவங்க இந்தியன். வந்துட்டு ஒரு ஹங்கேரியன், ஹங்கேரியன் அம்மாவுக்கு. இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ம். ரூட்ஸ். ஸோ இவங்களும் வந்து ஒரு மாடர்ன் பெயிண்டிங் தான். இவங்களோட பெயிண்டிங் டைப் எப்படி சொல்றாங்கனாக்க அவான்ட் கிராண்டே அப்படின்ற மாதிரி மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ம். இதுவும் மாடர்ன் பெயிண்டிங் தான். ஆனா அதுல வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலா, ரொம்ப இன்னோவேட்டிவா, ஒரு மல்டி கல்ச்சுரலை போர்ட்ரேட் பண்ற மாதிரி, மல்டி எத்னிசிட்டி, இந்த மாதிரியான தீம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த த்ரீ கேர்ள்ஸ், அப்புறம் ஹங்கேரியன் ஜிப்சி, அந்த மாதிரியான பெயிண்டிங்ஸ் எல்லாம் இவங்களோடதுல ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற ஓவியங்கள்னு சொல்லலாம். சூப்பர் அண்ட் சூப்பர். அண்ட் இவங்களை பத்தி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்ட். இந்த அம்மா வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஹங்கேரிய நாட்டை சேர்ந்தவர். இரண்டாவது உலகப் போர் அப்ப ம். ஹிட்லர், அதுக்கப்புறம் வந்து ஹங்கேரி நாட்டில் கம்யூனிசம் வந்ததுனால அவர் வந்து நாட்டை விட்டு வெளியேறியிருப்பாரு. ம். இவங்க ரெண்டு பேருக்குள்ள, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பர்சனல் இஷ்யூஸ்னால இந்த அம்மா வந்து இறந்து போயிடுவாங்க. அப்ப வந்துட்டு இந்த அம்மா நம்ம ஊர்ல தான் இருந்தாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, இதை ஒரு காரணமா வச்சு ஹங்கேரி மேல வாரே டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஓ, சூப்பர். வெரி அந்த குட். டயத்துல வந்துட்டு ஹிட்லர் மோர். கண்ட்ரோல்ல இருந்தது. சூப்பர் சூப்பர். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் போயிடலாம், ரொம்ப டெப்தா போக ஓகே. வேணாம். ஆமா, ஆமா. ஏன்னா ஓகே. நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் ஜெய்மினி ராய். ஜெய்மினி ராய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு பெங்கால் ஸ்கூல் ஆர்ட் தான். இவரு தான் அந்த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஃபோல்க்ளோர் ரெனைசன்ஸா ப்ரோ? ஆமா, அதாவது ஃபாக் ரெனைசன்ஸ்னாக்க அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, நாட்டுப்புறவியல். நாட்டுப்புறவியலின், அதாவது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அந்த டயத்துல, ம், ம். அஹ், சுதந்திரத்திற்கு முந்தைய நாட்டுப்புறவியல் இந்தியாவினுடைய மறுமலர்ச்சி தந்தை அப்படின்னு மறுமலர்ச்சி சொல்லலாம். காலத்தின் தந்தை அப்படின்ற மாதிரி ஆமா. இவங்கள சொல்றாங்க. சூப்பர் இவரோட சூப்பர். ஃபேமஸும் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங், அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ம். ஆஹ், இதை வந்துட்டு ஓகே. மாடர்ன் ஆர்ட்டுக்கு ஏத்த மாதிரி இவர் வரைஞ்சு நிறைய விஷயங்களை இது பண்ணியிருக்காரு. புகுத்திருப்பாரு. அருமை. ஆமா, அப்ப இந்த டி ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆமா. போயிடலாம். போயிடலாம். ஓகே. ஓகேங்க.
37வது கொஸ்டின் வந்து என்விரான்மெண்ட் கொஸ்டின். என்விரான்மெண்ட்ல சூப்பர். பொல்யூட்டன்ஸ் பத்தி உள்ளது. ஓகேவா? பென்சீன் இஸ் a volatile organic compound and a known carcinogen. It is released into the environment from which among the following sources? ஓகே. Petroleum refineries, varnishes, வார்னிஷ், synthetic பிளாஸ்டிக். plastic production, detergents, tobacco smoke. இந்த ஓகேங்க. அஞ்சுத்துலயும் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா, அஞ்சுத்துலயும் இருக்கு அஞ்சுத்துலயுமே பென்சீன். இருக்கு. அதாவது இது வந்து பென்சின்ங்கிறது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ஸ்ல இதுவும் ஒன்று. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கெமிக்கல். கலர் இருக்காது. சில சமயங்கள்ல வந்துட்டு ஒரு பேல் எல்லோ கலர்ல இருக்கலாம். ஃப்ளேமபிள் லிக்விட் தான் இது. ரொம்ப ஆனா கொஞ்சம் நல்ல வாசனை இருக்கும். ம், பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ்ல இது நேச்சுரலா கிடைக்கக்கூடியது. ம். அதுக்கு போக சிந்தட்டிக்காவும் இதை தயாரிக்க முடியும். அண்ட் இது வந்து ஹைலி கார்சினோஜெனிக், அதாவது கேன்சரை வர வைக்கக்கூடிய ஒரு கெமிக்கல்னு சொல்லப்படுது. ஆமா. ஸோ இது இது முக்கியமாக எங்கெங்கெல்லாம் பயன்படுதுனாக்கா நிறைய இடங்கள்ல வந்து சால்வெண்ட்டாக இது யூஸ் ஆகுது. இந்த வார்னிஷ் பெயிண்ட்ஸில், அப்புறம் ரிஃபைனரிஸில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் டிட்டர்ஜென்ட்டோட சில இடங்கள்ல வந்துட்டு கலக்குறாங்க. எல்லா டிட்டர்ஜென்ட்லையும் இது இருக்குன்னு அவசியம் கிடையாது. அண்ட் பெட்ரோல்ஸில் முன்னாடி வந்து அடிட்டிவ்ஸாக இதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. அண்ட் டொபாக்கோல ஆப்வியஸ்லி இப்போவும் இருக்கு. ஸோ அதுதான் கேன்சர் வர்றதுக்கான காரணம். இந்த டொபாக்கோ ஸ்மோக் வச்சு குரூப் ஒன்ல ஒரு வாட்டி கொஸ்டின் வந்துச்சு. சூப்பர் வார்னிஷஸ் சூப்பர். ஏற்கனவே வந்து யூபிஎஸ்சியோட கொஸ்டின். பென்சின் வார்னிஷுமே வந்து பார்ஷியலி தான். எல்லா வார்னிஷஸ்லயுமே இப்ப கலக்கிறது இல்ல. இது ஏன்னா இது வந்து பென்சின் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் அப்படின்றதுனால இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதை ஃபேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ஆனா இது அண்ட் யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். வார்னிஷ் ப்ரீவியஸ் இயர் வந்து கொஸ்டின்ல இருக்கும். ஓகே ஓகே ஓகே. சூப்பர். சூப்பருங்க. ஓகே நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்தியன் ஆமா. பேர்டு கன்சர்வேஷன் நெட்வொர்க் இஸ் an இனிஷியேட்டிவ் ஆஃப் பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி. இப்ப நீங்க கூட பாத்திருப்பீங்களா ப்ரோ, நியூஸ் பேப்பர்ல நிறைய இடத்துல வந்து சென்சஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, பறவைகள் சென்சஸ். இது வந்து ஆமா ஓகேங்களா? ரிப்பீட்டடா நியூஸ்ல வந்தது. ரிப்பீட்டடா நியூஸ்ல வந்தது. ஐபிசிஎன், பிஎன்ஹெச்எஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து சென்சஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க ஆமா. பார்த்திருப்பீங்க. ஸோ பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி வந்து ஐபிசிஎன்ல ஐபிசிஎனோட ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஓகேங்களா? ம். அது கூட 2 3 இது சேர்ந்து தான் அதை இது பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ராயல் சொசைட்டி ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பேட்ஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட்டும், அப்புறம் ம், ம். வந்துட்டு அப்புறம் என்ன வேர்ல்ட் லைஃப் பேர்ட் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு சம் சம் 2 3 அமைப்புகள் சேர்ந்து இதை வந்து பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டியோட சேர்ந்து இதை தயாரிச்சிருப்பாங்க. சரி, ஆமா, ஆமா, முன்னெடுத்திருப்பாங்க. 1998ல இதை இனிஷியேட் பண்ணாங்க. பட் 2001 அந்த டயத்துல தான் வந்துட்டு இது ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ் ஆனுச்சு. ஆமா. 2001ல தான் இது எஸ்டாப்ளிஷ் ஆனிச்சு. அதாவது பிஎன்ஹெச்எஸ் உடைய பிரிவு தான் இது. ஓகேங்களா? பிஎன்ஹெச்எஸோட பிஎன்ஹெச்எஸ்ல பிரிவு. இருந்து ஆமா. ம். ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. ஓகே. ஓகே. பிஎன்ஹெச்எஸ் வந்து எப்ப ஆரம்பிச்சிருக்குன்னா 1883லே ஆரம்பிச்சு. 83ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ம். ஓகேவா? 1883லே ஓகே ஆரம்பிச்சு. சூப்பர். இந்த ஓகே கொஸ்டின் ஓகே வந்து கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் தான். மூவ் பண்ணிடலாம். ஓகே ஓகே. இது ஒரு சூப்பர் கொஸ்டின். மிடிவல் இந்தியால இருந்து ம் ஆஹ், இந்த கொஸ்டினை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மூணுமே விஜயநகரா பீரியட். ம். ஓகேவா? இது மட்டும் ஹைசாலாஸ், ஹவுசாலர்ஸ். ஹவுசாலர். பொய்சாலாஸ். ஹொய்சாலர். ஹொய்சாலர். பொய்சாளர்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம், பொய்சாலாஸ். ஆமா. ம். ஓகேவா? இவங்க இந்த ஹொய்சாலாஸோட இந்த சென்னகேசவா டெம்பிள் வந்து லாஸ்ட் இயர் ஃபுல்லா நியூஸ் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ல ம். சேர்த்ததுனால யுனெஸ்கோ அதனால வேர்ல்டு இந்த ஹெரிடேஜ் சைட்ல அதை லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால அது வந்துட்டு அடிக்கடி வந்துகிட்டே இருந்தது. ஆமா, ஆமா. இந்த கொஸ்டின்லயும் பாத்தீங்கன்னாக்க இயர்லியஸ்ட்னாக்க ஹவுசாளர்கள் வந்துட்டு நம்ம சாளுக்கியர்களை தோற்கடிச்சிட்டு அவங்க அதுக்கு ஆமா, வருவாங்க. இவங்களுக்கு பிறகானவர்கள் தான் வந்துட்டு விஜயநகரம் ரொம்ப லேட்டா தான் வருவாங்க. ஆமா. 1100 இந்த காலகட்டங்கள்ல எல்லாம் ஹொய்சாளர்கள் இருப்பாங்க. 1100 அந்த டயத்துல ஆமா. வருவாங்க. ஓகேவா? ஆமா. இந்த இந்த பில்டிங் கட்டப்பட்ட விஷ்ணுவர்தன் அப்படின்னு காலம். ஒரு கிங் இருப்பாரு அந்த ஹவுசாளர்கள்ல. முக்கியமான கிங் வந்து விஷ்ணுவர்தன் அப்படின்னு ஒரு கிங். அவர் வந்து ஏதோ ஒரு படையெடுப்பு வந்து ஜெயிக்கிறாரு. சோழர்களோடதுன்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் வந்து சாளுக்கியர்களை தோக்கடிச்சதுன்னு சொல்றாங்க. அது டிபேட்ல தான் இருக்கு இப்பவும். பட் அந்த ம். கிங் வந்து அதன் நினைவா, அந்த வெற்றி நினைவா இந்த கோயிலை கட்டினாரு. ஆனா அது ரொம்ப சென்னகேசவா கோயில். ரொம்ப ரொம்ப காலங்கள் கட்டப்பட்ட கோயில் இது. இது ஒரு இதுல கட்டல. கிட்டத்தட்ட 100 வருடங்கள்னு சொல்றாங்க. நமக்கு கிடைத்த டேட்டா ம். படி இதை கட்டி முடிக்கிறதுக்கு. ஓகே. இன்னொன்னு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஹாசன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சென்னகேசவா. ம். ஆமா, சென்னகேசவா டெம்பிள் பாத்தீங்கன்னா விஷ்ணு டெம்பிள். கேசவா அப்படின்னு சொல்லிட்டு
வச்சு ஆமா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? விஷ்ணு ம் டெம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அதெல்லாம். இந்த ஓகேவா? ஹவுசாளர்கள் வந்துட்டு முதல்ல வந்து சமணர்களா இருந்தாங்க. இந்த ம். விஷ்ணுவர்தன்கிற கிங் வந்துட்டு சமணத்துல இருந்து வைணவத்துக்கு மாறினாரு. ம். அந்த நினைவாகவும் கட்டப்பட்டதாக மூணாவதா ஒரு ஸ்பெகுலேஷனும் இருக்கு. பட் அதான் எல்லாமே டிபேட் தான். ஓகே ஜெயின்ல நம்ம இருந்து வைஷ்ணவிசம் மாறும் பொழுது இந்த மார் கோயில் கட்டியிருக்காங்க. கட்டியிருப்பாங்க ஓகே. கட்டியிருக்காங்க. ஓகே இது பேட்டில் ஆஃப் ராட்சச தங்கிடி. இந்த வாட்டி குரூப் ஆமா 1ல கேட்ட கொஸ்டினா கேட்ட கொஸ்டின். 1565. ஆமா ஓகேவா? விசிட் ஆஃப் இட்டாலியன் ட்ரேடர் நிக்கோலோ டே கொன்டி டு இந்தியா. இதுவுமே வந்து இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நினைக்கிறேன். ம் தேவராயா பீரியட்ல வந்திருப்பாரோ நம்ம ஒரு கொஸ்டின்ல வந்திருப்பான் காக்கதியர். 1520. ஓகே ஆமா ஆமா ஓகேவா? அதுக்கப்புறம் கிருஷ்ணதேவராயர் வந்து முடிசூட்டல், காரனேஷன் ஆஃப் கிருஷ்ணதேவராயா as emperor ஆஃப் விஜயநகரா. ஓகேங்களா? ஓகே 1509. ஓகேங்களா? 1509ல இருந்து 1509 29 வரை. ஓகே 29 வரைக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே போயிடலாமா? நெக்ஸ்ட் சிம்பிள் போயிடலாம் கொஸ்டின் நெக்ஸ்ட் தான், போயிடலாம். பார்த்து சொல்லுங்க. ம் இது ஒரு சூப்பர் கொஸ்டின். என்னன்னா நான் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது பிரெயின் ஃபேட் ஆயிட்டேன். அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், மகாதண்ட நாயக்கா அப்படி ஃபுல்லாலாம் படிக்கல. அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்தோடனே சமுத்திரகுப்தா அப்படின்னு போயிட்டேன். நான் மகா ஆக்சுவலா தண்டநாயக்கான்ற பேர்ல நானும் மாட்டிக்கினேன். ஆமா மகாதண்ட நாயக்கானா சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு அர்த்தம். ஆமா ஓகேங்களா? ஆஹ் குமாராமத்தியானா செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. சண்டி விக்கிரகாரகானா மினிஸ்டர் ஆஃப் பீஸ் நினைக்கிறேன். ஓகேங்களா? மினிஸ்டர் ஆஃப் பீஸ். மினிஸ்டர் ஆஃப் ஓகே பீஸ் அண்ட் வார், டிப்ளமசி, இந்த மாதிரிலாம். இப்ப நம்மளுடைய மினிஸ்டர் ஜெய்சங்கர் இருக்காரு இல்லையா? ஆமா அந்த எக்ஸ்டர்னல் மாதிரி அஃபேர்ஸ் அந்த மாதிரி. எக்ஸ்டர்னல் ஓகே அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. ஓகேங்களா? இந்த 3 விஷயத்தையும் யாரு வச்சிருப்பாருன்னா ஹரிசேனா தான் வச்சிருப்பாரு. ஓகே ஓகே ஓகேவா? ஹரிசேனா தான் வச்சிருப்பாரு. சமுத்திரகுப்தாவுக்கு பாத்தீங்கன்னா கவிராஜா அப்படின்னு சொல்லலாம். ம் கவிராஜாங்கிற பட்டம் இருக்கும் சமுத்திரகுப்தாவுக்கு. ஆனா சண்டி விக்கிரகா, குமாராமத்தியாயா, மகாதண்ட நாயக்கா இந்த பட்டம்லாம் யாருக்குள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரிசேனாக்குள்ளதுதான். ஹரிசேனா. ஓ ஈவன் இந்த இந்த அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷனே ம் எழுதினவர் வந்து இவர் தான் அப்படின்னா. சரிங்களா? ஓகே அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் எழுதினவர் யாரு அப்படின்னா ஹரிசேனா. அவரே அவரை பத்தி எழுதியிருக்காரு, பாத்துங்க. அந்த அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் ஓ தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஃபைல் ஃபைல். அப்புறம் புஷ்யகுப்தாலாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். புஷ்யகுப்தானா உங்களுக்கு எந்த இன்ஸ்கிரிப்ஷன் ஞாபகத்துக்கு வருதுன்னா ஜுனாகத். ஜுனாகத் எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கும். ஓகேங்களா? குஜராத். ஜுனாகத்ல, ஆமா, ஜுனாகத் ராக் இன்ஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் ருத்ரதாமன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ருத்ரதாமன் வந்து ருத்ரதாமனும் ஜுனாகத் இன்ஸ்கிரிப்ஷன் தான். அதுல ஓகேவா? தான் வருவாரு. ஆமா ஆமா, ருத்ரதாமனும் ஜுனாகத் இன்ஸ்கிரிப்ஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே 41 ஸ்வாமித்வா ஸ்கீம். லாஸ்ட் ஓகே இயர் ஃபுல்லா எல்லா ஸ்மார்ட். கொஸ்டின் ஆமா பேப்பர்ல வந்தது. பாத்தீங்கன்னாலும் இருக்கும். ஓகே ஸோ அது ட்ரோன் வந்துட்டு ஒரு பேஸ்டு சர்வே பண்றது மிஷன். ஆமா அதுவும் ட்ரோன் பேஸ்ட் குறிப்பா வந்து ரூரல் ஏரியால லேண்ட் சர்வே பண்றதுக்கான முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த ஸ்வாமித்வா. இந்த ட்ரோனை வச்சு பண்ற ஒரு ஸ்கீம் இது. ஓகேங்களா? ஓகேவா? ரூரல் ஆமா ஏரியா, அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ட்ரோன் பேஸ்டு சர்வேயிங். இது ஸ்ட்ரெயிட்டா குறிப் ஃபேக்சுவல் கொஸ்டின் தான். குறிப்பா வந்து ஹை ரெசல்யூஷன் டிஜிட்டல் மேப்பிங் அப்படிங்கிறது தான் இதனுடைய தீமா இருந்திருக்குது. ஆமா, இதோ போட்டிருக்காங்க பாருங்க. அதோட ஃபுல் ஃபார்மே சர்வே ஆமா ஆஃப் வில்லேஜஸ் அபாடி அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரூவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ். ஓகே ஓகே அந்த வாங்கிறதே வில்லேஜ் ஏரியாஸ் தான். ம் ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே சூப்பர். இது மிலிட்ரி எக்ஸசைஸ் ப்ரோ. மிலிட்ரி எக்ஸசைஸ் ஓகே பத்தி உள்ளது. ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஓகே தப்பா கொடுத்திருப்பாங்க. அது மால்தீவ்ஸ் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? எக்ஸைஸ் ஈக்குவரின். நம்ம ஈகே ஈக்குவரி அப்படின்னு ஆரம்பிச்சோன்னே எஜிப்துன்னு போட்டக்கூடாது. ஈக்குவரின் வந்து யாரு கூட பண்ணதுங்க? மால்தீவ்ஸ் கூட பண்ணது. மாலத்தீவுகளோட. ஓகே ஆமா, மால்தீவ்ஸ் கூட பண்ணது. ஸோ ஈக்குவரின் அப்படிங்கிறதே தப்பு. நெக்ஸ்ட் எக்ஸைஸ் கஞ்சார், இந்தியா கிர்கிஸ்தான் தான் கரெக்ட். எக்ஸைஸ் இந்திரா, இந்தியா ரஷ்யா கரெக்ட். ஓகே ஓகேவா? அதனாலதான் இந்திரா, இந்தியா ரஷ்யா, இந்திரஷ். INDRA. ஓகே ஓகே ஓகேவா? ஸோ இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான், ரொம்ப ஃபேக்சுவல் கொஸ்டின். தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அட்டன் பண்ணிடலாம். பண்ணிடலாம். ஓகே இதுவும் ஃபேக்சுவல் கொஸ்டின் தான். ஸ்டேட் ஆஃப் ஃபினான்ஸ் ஃபார் நேச்சர் ரீஸ்டோரேஷன் ஃபினான்ஸ் ரிப்போர்ட். ஓகேங்களா? நேச்சர் ரீஸ்டோரேஷன் ஃபினான்ஸ் ரிப்போர்ட் யார் வெளியிடுவாங்க அப்படின்னா UNEP.
யூஎன்இபி. ஓகேவா? ஓகே யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் இவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த ரிப்போர்ட்டை. சரிங்களா? ஓகே இதுவுமே ஃபேக்சுவல் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே. அந்த இது ஒரு போன கொஸ்டின் இருக்குல்ல, அதுல வந்துட்டு இந்த லேண்ட் ம், டீக்ரடேஷன், அதுக்கப்புறம் ம், வந்துட்டு ஒவ்வொரு பிற நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டினால ஏற்படக்கூடிய லாசஸை வந்துட்டு எப்படி வந்து ரெக்கவர் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல வந்துட்டு ம், எக்ஸ்பிளைன் ம். பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் அது ரிலீஸ் ஆமா ஆயிட்டு ஆமா. இருக்கும். அதை வந்து யுஎன்இபி மட்டுமே தனியா விடாது. ஆ ஆ ஓகேவா? அவங்க யாரு கூட சேர்ந்து விடுவாங்கன்னா இஎல்டின்னு ஒரு அமைப்பு இருக்கும். ம். எக்கனாமிக்ஸ் ஆஃப் இஎல்டி, லேண்ட் எக்கனாமிக் ஆஃப் டிகிரேடேஷன். லேண்ட் டெக்ரடேஷன். ஆமா. ம். அதுக்கப்புறம் குளோபல் கெனோபி அப்படின்னு ஒண்ணு ஆமா இருக்கும். ஆமா. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ரிப்போர்ட்டை வெளில விடுவாங்க. ரிப்போர்ட் வந்து விடுவாங்க. ஓகே. ஓகேவா? சூப்பர் சூப்பர். ஓகே. சரி. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ம், ஓகே. சல்யூட் 1, மிர்ரு, டியாங்காங், இது எல்லாமே வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ். ம், ம், ம். ஸோ அதுல குறிப்பா ஆக்சுவலா அந்த சல்யூட் 1 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அது வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட். சோவியத் ரஷ்யாவா இருக்கும்போது 1971ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டா ஏவப்பட்ட ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன். வெறும் 175 நாட்கள் மட்டும்தான் அது ஆப்ரேட் ஆனுச்சு. பட் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்னு தான் சொல்றாங்க. லோ எர்த் ஆர்பிட்ல தான் அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓகே. வந்து சல்யூட்டுங்கிற நேம்லயே 2, 3, 7 வரைக்கும் போயிருக்காங்க. கடைசியா அவங்க 1986ல யுஎஸ்எஸ்ஆர் அப்போ இருந்தாங்க. அப்போ வந்து மிர் அப்படிங்கிற இன்னொரு அட்வான்ஸ்டான ஒரு இதை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்துட்டு 2001 வரைக்கும் ஆப்ரேஷன்ல இருந்தது. அது ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன். அது ம், அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனை நம்ம தனித்தனியாக விட வேணாம். ஏன்னா மீன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க யூஎஸ்ஏ இருக்காங்கல்ல, அமெரிக்கா, அவங்க வந்து ஸ்கைலேப்னு ஒன்று 1973ல லான்ச் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அவங்களும் தனியாக விட்டுட்டு இருந்தாங்க. பட் ம். 1998ல எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம வந்துட்டு தனித்தனியாக விட வேணாம், ஒன்னா வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் விடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி 98ல அதை லான்ச் பண்றாங்க. ஸோ அதுக்கு பிறகு எல்லாமே வந்து ஒரே ஆப்ரேஷன் தான் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும். பட் இதுல ஆக்சுவலா ஆனா என்ன புதுசு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மூணாவதா ஒரு நேம் ம், இருக்குல்ல, அது ம், வந்து யார் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ புதுசு 2011ல சைனா வந்துட்டு ஒரு ஸ்பேஸ்ல வந்து ஒரு சின்னதா இது ரொம்ப பெரிய லேப் கிடையாது, ரொம்ப டெஸ்டிங் பர்பஸ்ல தான் பண்ணியிருக்காங்க. ம். அதுலயும் 1 to 1 வேரியேஷன்ஸ் இருக்குது. பட் இவங்க வந்து பெருசா விடுறதாக இருக்கிறாங்க. பட் ஆனா இவங்க இது வரைக்கும் யாரு கூடயும் கொலாபரேட் பண்ணல மித்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸோட. சூப்பர். இப்ப ஓகே. லாஸ்டா விட்டது வந்து டியாகாங் 3 2021ல. 21ல விட்டுருக்காங்க. ம், அண்ட் நம்மளும் வந்துட்டு இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2035ல ம். பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன், அந்தரிக்ஷா ஸ்டேஷன் ஆமா. அப்படின்ற நேம்ல பேர்ல தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷனா? அந்தரக்ஷா அந்தரக்ஷா ஸ்டேஷன். அந்தரிக்ஷா அந்தரிக்ஷா அந்தரக்ஷா, ஸ்டேஷன். அந்தரத்துல அப்படின்ற மாதிரி, ம். அந்தரக்ஷா, அந்தரத்துல ரட்சகம். ஓகே. நெக்ஸ்ட் பேர் ஓகே. 45 பிளாக் ஹோல்ஸ் பத்தி உள்ளது. 3 ஓகே. ஸ்டேட்மெண்ட் படிக்கிறேன். Black ஓகே. holes can detected by observing the gravitational waves they emit when they merge with other massive objects like neutron stars. ஓகே. Correct. கரெக்ட்டுங்க. Black holes are dense holes in space through which objects can travel to other parts of universe. இது ஏதோ இது சினிமா ரொம்ப தவறு. ஹாலிவுட் படம். ஆமா, ஹாலிவுட் அந்த படம் பார்த்திருக்காங்க போல. இன்டர்ஸ்டெல்லார் படத்தை பார்த்துருக்காங்க. ஆமா. ஆமா, ஆனா இது தப்பு. ஆ, An event horizon is the boundary around a black hole from which not even light can escape. கரெக்ட். இந்த மூணுமே கரெக்ட். அதான் 1, 3 ரெண்டுமே 1, கரெக்ட். 3 இரண்டாவது 2 மட்டும் கரெக்ட். தப்பு. தவறு. ஆமா. ஓகே. இதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? அதாவது எப்படின்னா, நம்ம Black ஹோல்ல வந்துட்டு 2, 3 விஷயங்கள் இருக்குது. அது வந்துட்டு எப்படி சொல்றதுனாக்க, ஒரு சிங்குலாரிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. சிங்குலாரிட்டினாக்க சென்டர் பாயிண்ட் ஆஃப் த Black ஹோல்ன்ற பேர். அது வந்து ரொம்ப ரொம்ப வந்துட்டு அழுத்தத்துல ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ்ல வந்து உள்ள எல்லாத்தையும் இழுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதுதான் வந்துட்டு ஈவன் லைட் கேன், அது கூட லைட் கூட வந்து அதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்றதெல்லாம் அதுதான். ஓகே, அந்த ஓகே. சிங்குலாரிட்டிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து ஈவெண்ட் ஹாரிசன் சொன்னோம். அது வந்து ஒரு என்ன சொல்றது, அது வந்து ஒரு பவுண்டரி மாதிரி இருக்கும். அந்த பவுண்டரியை தாண்டி நம்ம உள்ள போயிட்டோம்னாக்க க்ரஷ் பண்ணிடும். அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும். ஆஹ் ஒரு லிகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன்ஸ் இருக்கும் அமெரிக்காவில். இப்போ நம்ம ஊர்ல கூட இது மாதிரி ஒன்று
வைக்கிறதா இருந்தாங்க. பட் இன்ன வரைக்கும் செட் பண்ணல. அந்த லிகோ வந்துட்டு அமெரிக்கால 2 இடத்துல இருக்குது. லூசியானாங்கிற ஒரு இடத்துலயும், வாஷிங்டன், ஸ்டேட் ஆஃப் வாஷிங்டன் இது வேற. அந்த இடத்துலயும் இருக்குது. இது வந்து ஒரு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க இல்லையா? இந்த மேசிவ் ஆப்ஜெக்ட் லைக் நியூட்ரான் ஸ்டார்ஸ் அந்த மெர்ஜ் ஆகிற ஈவெண்ட் அது ம். வந்துட்டு டிடெக்ட் பண்ணியிருக்குது. ஓகே 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 சூப்பர். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஈவெண்ட். அண்ட் இந்த ரெண்டாவது தியரி இருக்குது இல்ல, இது வந்து ஒரு வார்ம் ஹோல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு தியரி தான். இது வந்து ம். ஒரு முழுமையடையாத தியரி. இது வந்துட்டு நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது பாசிபிளும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸ்பேஸ் டைம் கர்வச்சர்னு ஒன்று இருக்கும். அதை ம். வந்துட்டு இந்த பர்டிகுலர் சிங்குலாரிட்டிக்குள்ள போகும்போது அது வந்து பெண்ட் ஆகுதுன்னும், ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு டிராவல் பண்ண முடியும்னும் அந்த தியரியில இருக்கும். பட் ஆனா நம்ம ம். யாருமே அதை போய் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி இறந்துருவோம். அதுதான் ம். அங்க ம். பிரச்சனை. ம். ஓகே ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் பெரிய. இந்த கொஸ்டின் பாருங்க. ஓகே. கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். ரீஜன், கண்ட்ரி ரெண்டும் கண்ட்ரி. கொடுத்துட்டாங்க. சுமி ஓகே. இது வந்து உக்ரைன்ல இருக்கு. உக்ரைன்ல இருக்கு. ஆமா. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு மொஜார்கா. ரஷ்யாவோட கான்ஃப்ளிக்ட் ஆயிருக்கிறதுனால இப்போ ரீசெண்டாக இந்த நேம் வந்து அடிக்கடி லாஸ்ட் இயர்ல வந்துகிட்டே இருந்தது. ம். ம். ஆமா. சுமிங்கிறது உக்ரைன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இட்டாலி இல்ல, எலிமினேட்டடு. மெஜரோக்கோ அப்படிங்கிறது ஸ்பெயின். ஓகேவா? ஓகே. இதெல்லாம் டேட்டா ம். தாங்க. அது ஆமா. எனக்குமே தெரியாது. நான் ம். எக்ஸாம்ல அட்டன் பண்ணும்போது இதை மட்டும் தான் எலிமினேட் பண்ணேன். இது என்னமோ ஜெர்மனி மட்டும் கிடையாது, இது வேற ஏதோ ஒரு கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி பண்ணேன். ம். ஓகே. கரெக்ட். ஓகேவா? துப்ரோனிக் அதான் அதான். ஜெர்மனி. டுப்ரோனிக்னா ஜெர்மனி ஜெர்மன். கிடையாது. ஜெர்மனி இல்ல, ஆமா. ஆமா. ஓகேவா? குரோவேஷியா. ஓகேவா? இது ம். உக்ரைன், இது குரோவேஷியா. ஸோ ஸ்பெயின் ரெண்டுத்தையும் வந்து கரெக்ட். அவ்வளோதான். ம். ஸோ இது இடம் பிளேசஸ் இன் நியூஸ் அப்படின்றத டெய்லி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாதான் இது கரெக்டா இது பண்ண முடியும். ஏன்னா இல்ல இந்த இது. ஏரியாஸும் ரொம்ப ஃபெமிலியரான ஏரியா கிடையாது. சுமி மேபி ம். உக்ரைன் ரஷ்யா இஷ்யூல அடிக்கடி வந்தது, அதை நம்ம தெரிஞ்சுக்க ம். முடியும். ம். பட் இந்த ரெண்டு இதுவுமே ரொம்ப ரொம்ப ஆமா ஆமா. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்குது. பவுன்சர் கொஸ்டின். நம்ம ஆமா. கொஞ்சம் விட்டுட்டு போக வேண்டிய கொஸ்டின்ஸ் அதெல்லாம். ஆமா. அப்போ. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் பார்ட் டாஸ் ம். எமர்ஜிங் ஓகே. டெக்னாலஜி. என்ன இத ஓகே. பத்தி எதுக்காக வந்திருக்கு? குவாண்டம் டாட்ஸ் டிஸ்ப்ளே டெக்னாலஜி. குவாண்டம் ஆமா. டாட்ஸ். ஆமா. இது என்னன்னா QLEDன்னு சொல்லுவோம். அதாவது எல்இடி OLEDன்னு சொல்ற மாதிரி இப்போ நெக்ஸ்ட் டெக்னாலஜி ம். QLED. குவாண்டம் டாட்ஸை வந்துட்டு டிஸ்ப்ளே இதுக்கு டிவி கூட வந்துருச்சு. சாம்சங் மாதிரி, ஆமா சோனி ஆமா மாதிரி பெரிய சாம்சங். QLED டிவிஸ்லாம் சொல்லுவோம். அது வந்து இந்த குவாண்டம் டாட் டெக்னாலஜியில தான் யூஸ் ஆகுது. சூப்பர். ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா நியூரோமார்பிக் சிப்ஸ். சிப்ஸ். ஓகேவா? இது 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 ஐபிஎம் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதே தான். ஆமா. ஐபிஎம் வந்துட்டு பிரைன் லைக் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கக்கூடியது. அப்படியே வந்துட்டு நம்மளுடைய பிரெயினை வந்து மிமிக் பண்ணும் அப்படின்னே சொல்றாங்க. அதே ம். அதே அந்த பயாலஜிக்கல் நியூரான் நெட்வொர்க் இருக்குதுல்ல, அதே மாதிரி இதை வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரான் நெட்வொர்க்கை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இது வந்துட்டு நம்ம பிரெயின் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த எந்திரன் படத்துல வந்து வர்ற மாதிரி அந்த வர சிப்பு மாதிரி மாட்டுவாங்கல்ல, அந்த சிப்பு மாதிரி தான். மாட்டுவாங்களே, அதேதான். அந்த ஓகே. மாதிரி அந்த தான். சிப்பு தான் இந்த சிப்பு, அந்த நியூரோமார்பிக் சிப்பு தான் சிப்ஸ். இந்த சிப்பு. அது ஒரு இதுக்காக சொல்றது. அந்த மாதிரி தான். ம். அந்த மாதிரிதான். ஓகே. அது கற்பனையா இருந்தது, நிஜமா வந்துருச்சு இப்ப. நிஜமா வந்துருச்சு. ஓகே. டிஜிட்டல் ட்வின்ஸ். இது பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிளாக் செயின். டுவின்ஸுக்கும் பிளாக் செயினுக்கும் சம்மந்தம் இல்லை. டிஜிட்டல் டுவின்னுங்கிறது வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரு டிஜிட்டல் மோட் ஆஃப் ஃபிசிக்கல் என்டிட்டின்னு சொல்லுவோம். அதாவது விஷுவல் ரெப்ரசன்டேஷன்னா வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு சிமுலேஷன் பண்றோம் இல்லையா? சிமுலேஷன் பண்றது வந்து ஒரு ரியல் டைம்ல ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் எப்படி வந்து ரியல் வேர்ல்டுல பர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறத வந்து நம்ம டிஜிட்டலா அதை வந்து சிமுலேட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ ஒரு ஏர்கிராஃப்ட் எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு கார்ஸ் எல்லாம் மாடிஃபை பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து இதுக்கு எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம ஒரு அகமதாபாத்தில் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல, அதுக்கு வந்து NTSB இருக்காங்க இல்லையா? நேஷனல் அந்த அமெரிக்காவினுடைய ஏஜென்சி. அவங்க வந்துட்டு சிமுலேட் பண்ணி பார்த்துருக்காங்க. என்ன மாதிரியான போர்டு SP போர்டு. ஸோ என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருந்தது அப்படின்றதெல்லாம் அவங்க வந்துட்டு ஸோ அந்த ரியல் லைஃப்ல எப்படி நடந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இது வந்து இப்படியும் நடக்கலாம். மேப்பிங்னு ஒன்று சொல்லுவாங்க. மேப்பிங்னாக்க எப்படின்னாக்க ஒரு
கரெக்டா எப்படி நடக்கணும் அப்படிங்கறது வந்து ஆல்ரெடி ப்ரோக்ராம்டா இருக்கும். ஒரு ம், ஃபால்ட் நடக்கும்போது அது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கறதையும் ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க. அப்ப வந்து ம், எங்க ம். எரர் ஸ்பாட்டிங் பண்றது நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பர் சிம்பிள் சூப்பர். தான். நம்ம வந்து ம், பிசிக்கல் என்டிட்டி ஒன்று இருக்குது அப்படின்றத டிஜிட்டல் ஃபார்ம்ல வச்சிருக்கோம், ஒரு காப்பி மாதிரி, ஒரு ம். சிமுலேஷன். ஓகே நெக்ஸ்ட் அவ்வளவுதான். போயிடலாம். ஓகே. அது பிளாக் செயின் டெக்னாலஜி கிடையாது, ஐஓடி, ஆர்டிஃபிஷியல் ஆமா, இன்டெலிஜென்ஸ், அந்த பிக் மாதிரி, டேட்டா அனாலிட்டிக்ஸ். அந்த மாதிரி ஓகேவா? பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ். Consider the following banks in the how many of the above banks in India as a founding member-ஆ இருக்காங்க? ஓகே. பேங்க் ஆரம்பிக்கும் போதே ஃபவுண்டிங் மெம்பரா இருக்கிறது எந்தெந்த பேங்க் எந்தெந்த அப்படின்னு பேங்க்ல கேட்டிருக்காங்க. அப்படின்றது கேக்குறாங்க. ஓகே. மூணுமேவா? மூணுமே. ஓகேவா? ஆமா. இதுல வந்து ஆ, ரொம்ப பழசு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஏடிபி. அது வந்து 1966லயே ஆரம்பிக்கப்பட்டது. 31 மெம்பர்ஸ் வந்து இன்க்ளூடிங் இந்தியாவும் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ்ல ஒருத்தவங்க. எங்க இருக்குன்னா ம், மணிலா, பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸோட கேபிட்டல் மணிலா, அங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு ம். அடுத்தது வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க். அது வந்து 2014ல அந்த பிரிக்ஸ் கண்ட்ரிகள் எல்லாம் சேர்ந்து சைனால இருக்கக்கூடிய ஷாங்காய் அந்த ஊர்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கடைசியா 2015ல, அதுக்கு அடுத்த வருஷமே ஒரு 57 நாடுகள் ஏசியாவுக்கும் மேல இல்ல ஏசியாவுக்கும் அப்பால் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு பீஜிங்ல, சைனால இந்த இதை ஆரம்பிச்சிருக்காங்க. மூணுத்துலயுமே இந்தியா வந்து மெம்பரா இருக்கு. ஃபவுண்டிங் மெம்பர் ஃபவுண்டிங் மெம்பர். ஆரம்பிக்கும் போதே. ஆரம்பிக்கும் போதே ஓகே. மெம்பரா இருந்திருக்கு. ஆக்சுவலா ஆனா நான் இந்த கொஸ்டின் வரும்போது நான் 2 எலிமினேட் பண்ணிட்டேன். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கையா? டெவலப்மெண்ட் பேங்க் ஆமா. 1ம் 3யும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ம், 1 ம். கன்ஃபார்மா தெரியும், 3 இங்கே பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்படின்னால 1 3 ஒன்லி 2ன்னு போட்டேன். பட் மூணுமே கரெக்ட் தான். மூணுமே ஒரு கரெக்ட், ஷாக். மூணுமே கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ். ஓகேங்களா? ஓகே. இதுல எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் ஆட்ரியாட்டிக் சீல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ம், பார்டர். ஓகேவா? ம், ம். இதுல பாத்தீங்கன்னா இட்டாலியில இருக்கும், இட்டாலியில இருக்கு. ம். குரோவேஷியால இருக்கும். குரோஷியால இருக்கு. ம். ஓகேவா? இட்டாலியில இருக்கும், குரோவேஷியால இருக்கும், குரோஷியால இருக்கும். அல்பேனியால இருக்கும், ஸ்லோவேனியால இருக்கும். ஓகேவா? ஸ்லோவேனியால இருக்கும். பல்கேரியால கிடையாது. ஆமா. பல்கேரியால கிடையாது. அதான் அந்த ப்ரூஜியாட்டி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? ம். இது வந்து ஒரு நிமோனிக்ஸ் ப்ரோ. அந்த பிளாக் சீக்குள்ள நிமோனிக்ஸ். ஓகே, அதுல ஓகே. வந்து பல்கேரியா உண்டு. ஓகேவா? சூப்பர், சூப்பர். ஓகே, ஓகே, ஓகே. அதனால பல்கேரியாவை எலிமினேட் பண்ணிடலாம். நான் இத்தாலி ம். இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இத்தாலி எலிமினேட் பண்ணிட்டேன். பட் இத்தாலி உண்டா? இல்ல, இல்ல, ஓகேங்களா? இட்டாலி உண்டு. அதாவது இட்டாலியன் பெனின்சுலா இருக்கும். ம். அப்புறம் வந்து பால்கன் பெனின்சுலார்னு ஒன்று சொல்லுவாங்க. பால்கனைசேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஆமா ஆமா அந்த ஆமா. அந்த ரெண்டு பெனின்சுலாருக்கும் நடுவுல இந்த ஏட்ரியாட்டிக் சி வந்து இருக்கும். ரொம்பவே வந்து முக்கியத்துவம், இந்த ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அதிகம் இந்த இதுக்கு. ம், ஓகேவா? இதுல இந்த குரோஷியான்ற கண்ட்ரி இருக்கு பாருங்க. ம். இதுக்கு பக்கத்துல வந்து இன்னொரு கண்ட்ரி இருக்கும். போஸ்னியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு நேமோட பின்னாடி இருக்கும். அந்த கண்ட்ரிக்கு வந்து பேர் என்ன, அந்த சீ வாட்டர், அந்த கோஸ்டல் ஏரியாவை கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. நிறைய சண்டைகள்லாம் கூட நடக்கும். ஓகே ஓகே. ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா தான் இது. சூப்பர் ப்ரோ. ஓகே. அதான் அந்த குரோவேஷியா பார்த்தோம் இல்லையா, அந்த டுப்ரோனிவிக். ஆமா, அந்த ஆமா. கொஸ்டின்ல கூட இது குரோவேஷியா ஏதோ தான். ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருக்கு. அதனாலதான் அந்த ஒரே அந்த கொஸ்டின் ரெண்டா ஏரியால வந்திருக்கு. இருந்து ரெண்டு தான் வந்திருக்காங்க. ஆமா. சூப்பர். நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே. சூப்பர். ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் ஆர் பர்டிகுலர்லி சூட்டபிள் ஃபார் ரூரல் அண்ட் ரிமோட் ஏரியாஸ். ரிமோட் கரெக்ட். ஏரியாஸ். ஓகே. கரெக்ட். SMR has smaller electrical output capacity, making them compatible with a weaker grid system and can operate off-grid. ஆஃப் Correct. கிரிட். ஓகே. ம். SMRs rely on passive safety system that do not require external power or human intervention for emergency shutdown. இது எனக்கு கன்ஃபார்மா தெரியல ப்ரோ. நான் வந்து இதுக்கு ராங்னு தான் போட்டேன். அது எப்படி ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாம ஒரு SMR வந்து இருக்க முடியும்? ஒரு இல்ல, இது மாடுலர் இது ரியாக்டர். வந்து பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. நானும் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கும் அது வந்து கரெக்டா தெரில. ஆனா ம், வந்து அவங்க என்ன சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த லார்ஜ், அதாவது 3 டைப் ஆஃப் ரியாக்டர்ஸ் இருக்குது. மைக்ரோ ரியாக்டர்னு சொல்லுவாங்க. மைக்ரோ ம், ரியாக்டர்னு பார்த்தீங்கன்னாக்க மேக்ஸிமம் பவர் அவுட்புட்டே 5 மெகாவாட் தான் இருக்கும். ஸோ அது வந்து ம், எதுக்குன்னா சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸ்க்காக, லேப் பர்பஸ்க்காக அப்படி உள்ளது தான். ஸோ அதில் ம், பெருசாக வந்து ஜெனரேட் பண்ண முடியாது. ஏதாவது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிறவங்க வீட்டுக்கு வச்சுக்கலாம். அதுவும் ம். எப்படி பர்மிட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. பட் எஸ்எம்ஆருங்கிறது வந்துட்டு 5 மெகாவாட்ல இருந்து 300 மெகாவாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பவர் சப்ளை யூனிட்.
இதை ம், வந்துட்டு கம்ப்யூட்டரை வச்சே மேனேஜ் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்துட்டு ஹியூமன் இன்டர்வென்ஷனே தேவையில்லை, ப்ரோக்ராமபிள். இதில் அதாவது ஃபேக்ட்ரியில் ரெடி பண்ணி கொண்டு போய் ஒரு இடத்துல அசெம்பிள் பண்ணி நம்ம பவர் ஜெனரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ம், ம், ஸோ ம், அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அதனால தான் இது வந்து ரூரல்ஸுக்கு, குறிப்பாக வந்துட்டு ரொம்ப ரிமோட் ஐசோலேட்டட் ஏரியாஸுக்கு இது ரொம்ப சூட்டபிள் அப்படின்றாங்க. பட் ஆனால் லார்ஜ் ஸ்கேல் ரியாக்டர்ஸுக்கு அந்த மாதிரியான ஒரு 3 லேயர் ஆஃப் இது இருக்கும். கம்ப்யூட்டர் ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் இருக்கும், அதுக்கு பிறகு ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் ஆஃப் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு செட்டப்பும் வச்சுருப்பாங்க. ம், ம், ஏதாவது ஒரு இதில் வந்து ஃபெயில் சேஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வேற. பட் ஆனால் இந்த ஸ்மால் ரியாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ம், தானாகவே அது வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஷட் டவுன் ஆகிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கேற்ற ம், மாதிரியான ரிலேஸ் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ம். அது ரொம்ப ஃபர்தராக நோண்ட வேணாம், ஏன்னா அது 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 ஓகே, நமக்கு அவ்வளவா ஐடியா இல்லை. ஓகே. 1 2 நம்ம 3 ஏரியாவில் கரெக்ட் எங்கேயும் அப்படிங்கிற மாதிரி. ஆப்ரேஷனில் இருக்கா அப்படின்ற மாதிரியும் தெரியல, நான் தேடி பார்த்தேன் ம், கிடைக்கல. ஓகே. 1 2 ஓகே, 3 மூணுமே கரெக்ட் தான். மூணுமே எக்ஸ்பிளைன் கரெக்டு. பண்ணுது. ஆமாம். ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்க. ஓகே. ஓகேவா? It aims to generate farmer identity card for 11 crore farmers. Correct. ஓகேவா? ம். Next, soil profile mapping is one of the components under the mission. Correct. ஓகே. ஓகே. இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு 100% சென்ட்ரல் ஃபண்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான். ஓகே. ம். ஓகேவா? ஏன்னா பிஐபி சோர்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் ஷேர் வந்து 2200 கோடி, ம். மற்ற ஸ்டேட் யூனியன் டெரிட்டரியோட ஷேர் வந்து ஒரு 1000 கோடி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இதுல ஸ்டேட் யூனியன் டெரிட்டரியோட ஷேர் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. சரிங்களா? அதனாலதான் வந்து இந்த இந்த ஸ்கீம், இந்த ஃபார்மர் ஐடென்டிட்டி கார்டு ஸ்கீமு, இதெல்லாம் ம். வந்து இது இந்த வருஷம் பட்ஜெட்ல இருக்கு. அதனாலதான் டைரக்டா கொஸ்டின் வந்துச்சு. 100% வந்திருக்கு. ஆமாம். ஆமா, 100% சென்ட்ரல் ஃபண்டிங் கிடையாது. ஓகேவா? ஓகே. பிஐபி சோர்ஸ் படி ம். சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் தான் சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஓகே. போலாம். சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க ப்ரோ. கன்சிடர் த ஓகே, ஃபாலோயிங் இது என்ன சொல்ல ப்ராப்பர்ட்டிஸ். வராங்க? ஆமா, இது நியூட்ரினோஸ் நியூட்ரினோஸ் பத்தி பத்தி தான். சொல்றாங்க. ஓகே. ம். ஆமா. ஸோ கன்சிடர் த நியூட்ரினோஸுக்கு ஜீரோ எலக்ட்ரிக் சார்ஜா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், கரெக்ட். ஜீரோ எலக்ட்ரிக் சார்ஜ் தான், கரெக்டு தான். அது வந்து நெக்லிஜிபிள் மார்க்ஸா, அதாவது அதனுடைய எடை வந்து சுத்தமாக இருக்காதா, ஆல்மோஸ்ட் ரொம்பவே புறக்கணிக்கத்தக்க அளவில் தான் அதனுடைய மாஸ் இருக்கும். அதுவும் கரெக்டு ஆமா. தான். ஓகேயா? அண்ட் ட்ராவல் அட் நியர்லி ஸ்பீட் ஆஃப் த லைட். ஆக்சுவலாக வந்து எக்ஸாக்ட்லி இல்லை வந்து கண்டிப்பாக அந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டில் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ம், கிட்டத்தட்ட ஒரு 95%லேருந்து 98% வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டை அச்சீவ் பண்ணிருச்சு. ஓகே. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் ட்ராவல் அட் நியர்லி அப்படிங்கிறதுனால அது கரெக்ட் தான். பட் அந்த ம், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து தவறு. ட்ராவலின் கர்வ்டு பார்த்து, ஏன்னா இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இதில் பார்த்தோம்ல, மேலே போட்டிருக்குல்ல, ஜீரோ எலக்ட்ரிக் சார்ஜ் இல்லையா? ஸோ ம், ம். அதனால வந்து இது எந்த ஒரு நியூட்ரலாக இருக்கும். இஎம்எஃப், எலக்ட்ரோ ஓகே. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், எந்த ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால இது இன்ட்ராக்டே ஆகாது. ம், இது எதுக்கு இன்ட்ராக்ட் ஆகும்னா கிராவிட்டிக்கு தான் இன்ட்ராக்ட் ஆகும். வீக் ஃபோர்ஸஸாக இருக்கக்கூடிய கிராவிட்டி மாதிரியான ஃபோர்ஸஸ்க்கு இன்ட்ராக்ட் ஆகும். அண்டு மோஸ்ட்லி இது வந்து ஸ்ட்ரைட் லைனில் தான் போகும், அன்லெஸ் அன்டில் பெரிய மேசிவ் பிளாக் ஹோல் வந்து அதனுடைய பாதையை பிடிச்சு இழுக்குது அப்படின்னா மட்டும்தான் அந்த ம், பாதையை வந்து மாற்றும். எந்த ஒரு ம். டிஸ்டர்பன்ஸும் இல்லாத பட்சத்தில் அது வந்து மோஸ்ட்லி ஸ்ட்ரைட் லைனில் தான் ட்ராவல் பண்ணும். ஸோ அந்த ஸ்ட்ரைட் லைன் நாலாவது, தான். ஆமாம், நாலாவது ஆப்ஷன் மட்டும்தான் தவறு. அதான் நியூட்ரினோ ஆய்வு மையம் வந்து தேனியில இருக்கு. இந்தியாவுடைய தேனியில், ஆமாம் நியூட்ரினோ ஆய்வு. ஆமாம், ஆய்வு மையம், ஆமாம். சி ஒன்லி 3 தான். ஓகே. ஓகேங்களா? ஓகே. சூப்பர். இந்த கொஸ்டின் வந்து நான் 1 and 3 அப்படின்னு போட்டு வந்தேன். பட் 1 ஒன்லி ஓகே. தான் கரெக்டான ஆன்சர். படிச்சிடலாம். ஓகே. ஓகே. ஆக்சுவலா ரொம்ப டெக்னிக்கலா இருந்துச்சு இந்த கொஸ்டின். When salt is ம். sprinkled on icy roads during winter, it ம். helps in melting the ice. This ம். process depends mainly upon which of the following? Lowering of ஓகே. freezing point of water. இது கரெக்ட். ஏன்னா சால்ட் கரெக்ட். வாட்டருக்கும் நார்மல் வாட்டருக்குமான ஃப்ரீசிங் பாயிண்ட் வேறு இருக்கும். இது சரிதான். ஓகேவா? ம். நெக்ஸ்ட், இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் டியூ டு ஃபிரிக்ஷன். ஃபிரிக்ஷனுக்கும் ம். உப்புக்கும் பெருசா
சம்பந்தம் கிடையாது. ஆக்சுவலா அதனால வந்து எதுவும் eliminate. ஃப்ரிக்ஷன்னால ஹீட் ஜெனரேட் ஆகிறதுனால ம், கொஞ்சம் வந்து இது மெல்டிங் நடக்கும். பட் ஆனா அது இந்த அளவுக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. கிடையாது. அது ரொம்ப ஓகேவா? நெக்லிஜிபிள் தான் அந்த இதுவும். நெக்ஸ்ட் கெமிக்கல் அண்ட் ரியாக்ஷன் தேர்ட் பிட்வீன். பாயிண்ட்டை நீங்க டைரக்டாவே எலிமினேட் பண்ணிடலாம். சால்ட் வாய்ஸும் எப்படி ரியாக்ட் ஆகும்? கெமிக்கல் ரியாக்ஷனுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இல்லை, அது வந்து ஆமா பிசிக்கல் ப்ராசஸ். ஆமா. ஓகேங்களா? டிசோலேஷன் அண்ட் அயோனைசேஷன். ஆனா நான் அதை எலிமினேட் பண்ணல, அதுதான் ஓ அங்க கூத்து. இப்ப படிக்கிற ஓகே. வேகத்துல என்ன பண்ணிட்டேன்னா 1 and 3 அப்படின்னு போட்டு வந்துட்டேன். இல்ல இல்ல, நான் என்ன பண்ணிட்டேன், மூணாவது பாயிண்ட்டை மட்டும் எனக்கு டைரக்டா எலிமினேட் பண்ணிட்டு 1 and 2ன்னு போட்டேன். நான் ஓகே அது வந்து ஓகே. மேபி அந்த டயத்துல இல்ல வந்து வண்டி ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்காக ஒரு பர்டிகுலர் ஏரியால அப்படின்னு நினச்சிக்கிட்டு மேபி அதனால அப்படின்னு நான் யோசிச்சுட்டு 1 and 2 போட்டேன். அது கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் போட்டேன் எனக்கு நானே. ஒன் ஓகே. ஒன்லி தான் ஆன்சரா? ஆமா, அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ம், கொலாஜிட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பாய்லிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட், அந்த ம், விஷயங்கள் இருக்குல்ல, அது ஐஸோட அந்த ரியாக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதை வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இன்டராக்ட் பண்ணுது. ம். ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கொலாஜிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அந்த சூப்பர். பர்டிகுலரா அந்த இதை பண்றதுனால அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதனால வந்துட்டு நமக்கு வந்து அந்த மெல்டிங் ஆஃப் ஐஸ் வந்து நடக்குது அப்படின்றாங்க. அது மட்டும்தான் அங்க கேஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பைலாம், நெக்ஸ்ட் பைல். கன்சிடர் த ஃபாலோவிங் டிசீஸ். how many of the above are bacterial disease? பாக்டீரியா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஏற்றிருக்காங்க. ஆமா. ஓகேங்களா? இது ரொம்ப சிக்கன் குனியா சிம்பிளான வைரஸ் அதை கொஸ்டின், டைரக்டா எலிமினேட் பண்ணிடலாம். எலிமினேட் பண்ணிடலாம். ஆமா. மலேரியா வந்து பாரசைட். பாராசைட், அது சரிங்களா? புரோட்டோசோவாவா இது ஒன்று ஆமா, வரும்ல, அது பிளாஸ்மோடியம் பாரசைட் அப்படின்னு பாராசைட். சொல்லுவாங்கல்ல. ஆமா. புரோட்டோசோவா. கொசுகடினால வர்றது. ஆமா ஆமா, புரோட்டோசோவா அது. அதுவும் நம்ம ம் எலிமினேட் பண்ணிடலாம். காலரா, ஆ விப்ரியம் காலரே, அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆமா. நிறைய விப்ரியோ காலரே அப்படின்னு சொல்லுவோம், அது பாக்டீரியல். ம் பெர்டூசிஸ், இது போன குரூப் 1 கொஸ்டின். இது ஆமா, இது வந்து தமிழ்நாட்டுல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் எல்லா கொஸ்டின். இதுலயும். ஏன்னா அது ஆமா, கக்குவான் இருமல்னு சொல்லிட்டு கக்குவான் குழந்தைகளுக்கு இருமல். அடிக்கடி வரும். அதுதான் இது. ஊஃபிங் தடுப்பூசி காஃப் எல்லாம் அப்படின்னு போடுவாங்க. சொல்லுவோம். ஆமா, ஊஃபிங் காஃப். கரெக்ட். போட்டட்டுலா பெர்டூசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெர்டூசிஸ்ங்கிறத வச்சே நீங்க அடிச்சிடலாம். அடிச்சிடலாம். ஓகேங்களா? டிப்தீரியா. டிப்தீரியாவும் ஓகே. பாக்டீரியல் டிசீஸ் தான். பாக்டீரியல் டிசீஸ் ஓகேங்களா? தான், கரெக்ட். கார்னி பாக்டீரியம் டிப்தீரியே, டிப்தீரியாங்கிறது ஸோ 3 விஷயங்கள் வந்து இதுல சாட்டிஸ்ஃபை ஆகுது இப்போ. சாட்டிஸ்ஃபை ஆகுது. காலரா, ஆமா புரோட்டிசிஸ், டிப்தீரியா. ஓகே ஆமா. சோ 3 தான் பாக்டீரியல் டிசீஸ். ஓகே ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட், இது ஒரு சூப்பரான கொஸ்டின், ரொம்ப ம் பேசிக் கொஸ்டின். ஆமா. ஓகேங்களா? ஒரு ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் வந்து ஒரு கிரைம் சீனை எக்ஸாமின் பண்ண போறாரு. அந்த ம் இடத்துல வந்து அவருக்கு வந்து ஒரு சில செல் கிடைக்குது. அந்த செல்லுல ம் பாத்தீங்கன்னா திக் வால்ஸ் இருக்கு, சென்ட்ரியோல்ஸ் இல்ல. ஓகேவா? சென்ட்ரியோல்ஸ் இது இல்ல. ஆமா, ரெண்டுமே எதுக்கு உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளான்ட். பிளான்ட்டுக்கு தான் உள்ளது. இதுல வைரஸ் ஃபர்ஸ்ட் செல்லே நீங்க கிடையாது. ஆப்ஷனை வச்சே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஹியூமன் ம், அப்படிங்கிறவனே ஃபர்ஸ்ட் ஒரு அனிமல் தான். ஸோ ம், ம், அனிமல் செல் கிடையாது அப்படின்னு நீங்க எது டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஏ அண்ட் பி ரெண்டுமே எலிமினேட் பண்ணிடலாம். வைரஸை ம். பொறுத்த வரைக்கும் அது செல்லுங்கிற அந்த இதுக்குள்ளே வராது. செல்லே கிடையாது அது. செல்லே கிடையாது அது. ஸோ ம், அதனால நமக்கு சி டைரக்டா வந்துடும். ஆமா ஏர் செல்லுலரா அப்படிதானே சொல்லுவாங்க. ஆமா. ஏர் செல்லுலர். ஓகே. வைரஸ்க்கு செல்லுல. ஆமா ஓகேங்களா? ஆமா. பிளான்ட் மெட்டீரியல்ஸ்ல பாத்தீங்கன்னா திக் வால் இருக்கும், சென்ட்ரியோல்ஸ் இருக்காது. சென்ட்ரியோ இருக்காது. ஆமா. அதுதான், அது பேசிக் கொஸ்டின்ஸ். இதை வச்சுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சூப்பர் சூப்பர். கொஸ்டினுக்கு போயிடலாம். ஓகே ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்க. சன்செட் ஆ. ஆகும் பொழுது சன் வந்து ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு கலர்ல ஏன் இருக்கு அப்படிங்கிற ம் ஒரு கேள்வி. லைட் வச்சு உள்ள கொஸ்டின் தான். ஆமா, ஸ்கேட்டரிங் ஆஃப் ஷார்ட்டர் வேவ் லென்ஸ் பை அட்மாஸ்பரிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு கரெக்ட். இருக்காங்க. ம் ஆமா, கரெக்ட். ஓகேங்களா? லாங்கர் அட்மாஸ்பரிக் பாத் லெங்த் ஆஃப் சன்லைட் டியூரிங் சன்செட். கரெக்ட். இதுவும் கரெக்ட். ஓகேவா? ம் ஆக்சுவலா அதனாலதான் சிக்னலுக்கே ரெட் வச்சிருக்காங்க அப்படிம்பாங்க. கரெக்ட். ஆமா, அது விப்ஜிஆர்ங்கிற கான்செப்ட் தானே ப்ரோ அது? கான்செப்ட். அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அது வந்து ராலே ம். ஸ்கேட்டரிங் ராலே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேட்டரிங். ஒரு எஃபெக்ட். ம். அந்த எஃபெக்ட்னால அந்த மாதிரி இந்த ஷார்ட்டர் வேவ் லென்த் வந்து ஸ்கேட்டரிங் கரெக்ட். ஆகும். அதான் அதுதான் ப்ளூ. வந்து அந்த இந்த இந்த பாயிண்ட் கரெக்ட்னு போட்டீங்கன்னா மூணாவது பாயிண்ட் தப்பு. தப்பு. ஆமா, ப்ளூ கரெக்ட். அது வயலட். கரெக்ட்னு போட்டா அது தப்பு. அவ்வளவுதான். அப்சார்ப்ஷன் ஆமா. ஆஃப் ப்ளூ லைட் அப்படிங்கிறது அவ்வளவு. ஆக்சுவலா வந்து இதுல இன்னொன்னு நீங்க ம், பார்க்கணும். நமக்கு அட்மாஸ்பியரிக் கேஸ்ல வந்து மேக்சிமம் இருக்கிறது நைட்ரஜன். அதுக்கு ம், அடுத்தது பாத்தீங்கன்னா ஆக்சிஜன். இது ரெண்டுமே வந்து பெருசா வந்து அப்சார்ப்ஷன் ப்ராப்பர்ட்டியா அதுக்கு கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு இதுவும் பண்ணாது. எங்க ம், பண்ணும் ம். அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஓசோன்ல வந்து பண்ணும். அல்ட்ரா வயலட்டை மட்டும் அதை அப்சார்ப் பண்ணும். ஓசோன்ல அல்ட்ரா வயலட்டை மட்டும் அப்சர்வ் பண்ணுமா? அப்சார்ப் ஆகும். அந்த ப்ராப்பர்ட்டி தான் நடக்கும் அங்க. மீதி எல்லா இடத்துலயும் ஸ்கேட்டரிங் நடக்கும்.
அடக்கும். ஆமா. ஓகே. ஸோ தேர்ட் ஆப்ஷன் அண்ட் எலிமினேட்டட். ஃபோர்த் ஆப்ஷன் வந்துட்டு சும்மா வச்சிருக்காங்க. சும்மா அதனால அதையும் கொடுத்துருக்காங்க. நீங்க அது எலிமினேட்டட். ஆமா, அதுல அது எலிமினேட் பண்ணிடலாம். புட்டப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு. ஆமா. 1 and 2 தான் ஆன்சர் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே bro. Consider the following statement. ம். DNA editing makes temporary changes to the genetic material, whereas RNA editing ஆஹா. makes permanent changes. ரெண்டும் ஸ்வாப் பண்ணி போட்டிருக்காங்க. அப்படியே ஓகேங்களா? ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமா. ஆமா, ஆமா. டிஎன்ஏ எடிட்டிங் தான் பெர்மனன்ட் சேஞ்சஸ். பர்மனன்ட். ஓகேவா? ஆர்என்ஏ ஆமா. வந்து டெம்பரவரி தான். ஓகேவா? ஆர்என்ஏ வந்து கரெக்ட். டெம்பரவரி தான். டெம்பரவரியா தான் வரும். டெம்பரவரியா தான் வரும். ஓகேவா? அப்படியே அதான் கொஞ்சம் நம்ம இந்த ஸ்க்ரோல் பண்ணுங்க. ம். ஓகே. ஆமா. கிறிஸ்பர் Cas9. ஆமா. கிறிஸ்பர் Cas9 நம்ம யூஸ் ஓகே. பண்ணுவோம்ல ஒரு டூல், என்னன்னா கிறிஸ்பர் Cas9. இதுவும் நிறைய வாட்டி கொஸ்டின்ல வந்துட்டு கிறிஸ்பர் Cas9. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க ராங்னு கண்டுபிடிச்சீங்கனாலே ஆன்சர் அரைவ் ஆயிடுவீங்க. ஓகேவா? Statement 1 is not correct, ம். but statement 2 is correct. Okay. DNA editing tools use ஓகே. proteins from certain bacteria to perform cutting functions, while RNA editing relies on ADAR enzymes. Okay. ஆமா. இது ADAR enzyme கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இதுவும் கரெக்ட் தான். அந்த சர்டன் பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து லைக் கிறிஸ்பர் Cas9 மாதிரியான புரோட்டீன்ஸ் இதெல்லாமும் உண்டு. ஓகேங்களா? ஆமா. ஆமா. ADAR என்சைம்ஸ்ங்கிறது அடினோசைன் டயமனேஸ் ஆக்டிங் ஆன் RNA. ஓகேங்களா? அந்த என்சைம் சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம ஓகே. மனுஷங்கள்ட்டே இருக்கான், ஹியூமன்ஸ்க்கு. கரெக்ட். நெக்ஸ்ட் ஆகாஷ் மிசைல். ஆகாஷ். ஓகே சூப்பர். இது வந்து DRDO டிசைன் பண்ணப்பட்டது தான். அது கரெக்ட் தான். ராம்ஜெட் தான். ஓகே. ராம்ஜெட் ஃபர்ஸ்ட் தான். ஆமா, ஆமா. ராம்ஜெட் இன்ஜின் தான். ராம்ஜெட் தான். ஆக்சுவலா எனக்கு என்ன ம். டவுட்னா, ராம்ஜெட் இன்ஜின் வந்து மேக்ஸிமம் க்ரூஸ் மிசைல்ஸ்ல தானே ப்ரோ வைப்பாங்க. நான் அதனால வந்து இது வந்து ராம்ஜெட் இன்ஜின் இல்ல, ஒரு சாலிட் ப்ரொபலண்ட் பூஸ்டர் மாதிரி அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். இதுல பட் வந்துட்டு பேர் என்ன அது சாலிட் ப்ரப்பலண்ட் உள்ள இருக்கலாம். பட் ஆனா அது வந்து ஏர் பிரீத்திங் மாதிரி. ஐ மீன் கேஸ் டர்பைன் இன்ஜின்ஸை வந்துட்டு ஏர் பிரீத்திங் நான் ஏர் பிரீத்திங்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுல வந்துட்டு நம்ம உள்ள வச்சு எரிக்கிற இது வந்துட்டு நம்ம நார்மலா ஃபியூவல் யூஸ் பண்ற மாதிரி லிக்விட் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொப்பலண்ட்டையும் வச்சிருக்கலாம். பட் இந்த பர்டிகுலர் இதுல வந்து நான் போய் பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்கா அதுல சாலிட் ஸ்டேட் ப்ரொப்பலண்ட்ஸ் தான் இருக்கு. அதாவது ஃபியூவல் வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். அந்த ப்ரெஷர் ஹை ப்ரெஷர்ல வந்துட்டு இந்த ஏர் இன்டேக் நடக்கும். அதுதான் வந்து ராம்ஜெட்டுங்கிறது கான்செப்ட். பட் அந்த டயத்துல அந்த டியூரிங் த டைம் ஆஃப் கம்பஷன் வந்துட்டு அது வந்துட்டு அதனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து மாறி போய் அது கேஸ் மாதிரி இதாக்கும் அப்படின்றாங்க. இது வந்து கன்வென்ஷனலா ராக்கெட் என்ஜின்ஸ்ல யூஸ் பண்ற டெக்னாலஜி கிடையாது. இது வந்துட்டு இதுக்காக உள்ள ஒரு நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ராம்ஜெட் இன்ஜின் இன் க்ரூஸ் மிசைல்ஸ்னா நம்ம கன்ஃபார்மா போட்டுடலாம். பட் இந்த கன்ஃபார்மா போட்டுடலாம். ஆமா. ஓகேவா? பட் இது வந்து க்ரூஸ் மிசைல்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆகாஷ் மிசைல் ஆமா. மீடியம் ஆமா. ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் ஏர் மிசைல்ஸ் தான். ஓகேவா? ஆமா. S-400 a Russian made air defense system can destroy both ballistic and cruise missile. இது அண்ட் கரெக்ட். க்ரூஸ் மிசைல்ஸ் இதுவும் கரெக்ட் தான். ஆமா. இது வந்து ஆபரேஷன் சிந்தூருங்கிறனால வந்திருக்கு. ஓகே. ஓகே. இப்ப கொண்டு வந்து S-400 அடிச்சிட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் கிளைம் பண்ணாங்க. பட் அது இல்ல ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் சொன்னாங்க. அதுக்காக சொல்லிருக்காங்க. வந்திருக்காங்க. 1 and 2 C ரெண்டுமே கரெக்ட் தான். கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 59. சரிங்களா? ஒரு ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின். மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா அவார்ட். ஓகேங்களா? இது ஓகே. 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுப்பாங்கன்னா, ஆமா இது 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கக்கூடிய அவார்டு தான். குகேஷ், ஓகே. மனு பாக்கர் are the only sports persons awarded the Major Dhyan Chand Khel Ratna in 2024. ஆக்சுவலா ஒன்லி அப்படி எனக்கு ஞாபகம் இருந்தது குகேஷ் அண்ட் மனு பாக்கர் தான். ஓகேங்களா? அதனால ஒன்லி நாம கரெக்ட் அப்படின்னு நான் போட்டுட்டு வந்துட்டேன். ஆனா ஒன்லி கிடையாது. இதுல 4 பேர் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4 பேரு மனு பாக்கர், குகேஷ், ஹர்மன் பிரீத் சிங் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்க. ஹர்மன் பிரீத் சிங். ஓகே. ஹர்மன் பிரீத் கவுரா? இல்ல கவுர் வந்து கிரிக்கெட் பிளேயர். கிரிக்கெட் பிளேயர். ஓகே. இவங்க வந்து ஹாக்கி. ஓகே. ஓகே. ஹர்மன் பிரீத் சிங் வந்து ஹாக்கி. அப்புறம் பிரவீன் குமார் அப்படின்னு பேரா அத்லெட்டிக்ஸ். சூப்பர் சூப்பர். ஓகேங்களா? இவங்க 4 பேரும் வாங்கியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஓகே. நெக்ஸ்ட்
லாஸ்ட் கொஸ்டின். ஓ இந்த பாட்டுக்கான கடைசி கொஸ்டின், 60வது கொஸ்டின். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். The principle ஓகே behind the mRNA vaccines like Gemcovac 19 used for COVID-19 is that they ஓகே mRNA வேக்சின்னாலே இது ஸ்ட்ரெயிட்டா போயிடலாம் நம்ம. Instruct cells to produce viral proteins that trigger immune response அப்படிங்கறதான் சரியான பதிலா அதான் இருக்கு. இது ட்ரெடிஷ்னலா தடுப்பூசிகள் எப்படி இதாகுமோ அந்த மாதிரி தான் இம்யூன் ரெஸ்பான்ஸை தான் ட்ரிகர் பண்ணும். ட்ரிகர் பண்ணும். ஸோ கரெக்ட். ஆமா, இந்த இது பாத்தீங்களா, மித்ததெல்லாம் நம்ம இது இந்த டைரக்ட் இது கொஸ்டின் தான் இது அது. வந்து ம் போன வட்டி கொஸ்டின்ல கேட்டாங்க. மோனோகுளோனல் ம் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ம் பாசிவ் ம் இம்யூனைசேஷன், மோனோகுளோனல் ஆன்டிபாடி. ஓகே ஓகே ம் இது போன வருஷம் இல்ல, இந்த வருஷம் யூபிஎஸ்சில வந்துருச்சு மோனோகுளோனல் ஆன்டிபாடி. ஓகேவா? மோனோகுளோனல் ஆன்டிபாடி கொஸ்டின், மோனோகுளோனல் ஆன்டிபாடி தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே 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 இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, மீதி ரெண்டும் சும்மா இருக்கிறது தான். இது வந்து ஆன்டிவைரல் ட்ரக்ஸ். ஓகேவா? ஓகே ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் இது. ஆன்டிவைரல் ட்ரக்ஸுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ரெம்டெசிவிர் அப்படிங்கிறது ஒண்ணு பயங்கரமா ஃபேமஸ் ஆயிருக்கும் நம்ம கொரோனா ரெம்டெசிவிர் இருக்கிறது. ஆமா ஆமா அந்த இதெல்லாம் இந்த இதுதான் ரெம்டெசிவிர். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் உள்ளது. நம்ம ஃபோர்த் போட்ட ஆப்ஷன் மேக்ஸிமம் இது வந்துட்டு இந்த எம்ஆர்என்ஏ வேக்சின்ஸ்ல தான் வரும். அந்த எம்ஆர்என்ஏ வேக்சின்ஸ்ல டைரக்டா தான் வரும். கொடுக்கறதெல்லாம் வந்து ரொம்ப பழைய டெக்னிக். இல்ல, போலியோ வேக்சின்லாம் இப்ப இருக்கிறது தானே. இப்ப இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி கொடுத்துட்டு ஆமா இருக்காங்க. ஆமா, கரெக்ட். போலியோ வேக்சின்ஸ், ஓரல் போலியோ அதான் வேக்சின்ஸ் வந்து வீக்கெண்ட் வைரஸஸ் உள்ளது இருக்கு. ஓரல் லைசன்ஸ், அதான் 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 மீசல்ஸ் வேக்சின்ஸ். அதான் சூப்பர். நம்ம அழகா ஓகே முடிச்சாச்சு 60 கொஸ்டின். ஓகே ஓகேங்க, நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ. ஓகே நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி.